அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்குத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ரோகிணி நட்சத்திரம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரத்தையும் 3 நட்சத்திரங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பிறக்கும் பொழுது இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருந்தாகணும். அதில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய பிறப்பு நிகழுதோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் அந்த ராசி கணக்கிடப்படுகிறது. அந்த ராசியை வச்சு தான் நம்மளுடைய சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த மாதிரியான அனைத்து பெயர்ச்சிகளும் சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நமக்கு தசாபுத்தியும் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு அந்த கிரகம், அந்த நட்சத்திரத்துடைய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரோ நம்ம பிறக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்துடைய கிரகம் எதுவோ அதோடைய தசாபுத்தி தான். இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திசை அவருக்கு ராகு மகா திசை. ஏன்னா சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம். அப்போ இந்த தசாபுத்தி ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தியே இதை அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது. ஆக ஒருவர் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தா 22 இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நட்சத்திர பலனில் ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய பொது பலன்கள் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், ரோகிணி நட்சத்திரத்துடைய குணநலங்கள் என்ன, அவருக்கு எந்தெந்த திசை யோகத்தை செய்யும், எந்தெந்த விஷயங்களில் அவர் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை அவர் தைரியமாக செய்யலாம், இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய பொது பலன்லாம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்குலாம் முதல் திசை பார்த்தீங்கன்னா சந்திரமகா திசை தான் இருக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 4வது நட்சத்திரம் ரிஷபராசி. காலச்சக்கரத்துக்கு 2வது இடம் ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா தேர், அதாவது வண்டி, அந்த தேர் போன்ற அமைப்பு. இந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா பிரஜாபதி, பிரஜைகளின் அதிபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவதை பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் ஒருவர். அப்போ பிரம்மாவுடைய பையன் தான் பிரஜாபதி. இந்த பார்த்தீங்கன்னா தேர் போன்ற வடிவம். நம்மலாம் ஊரில் தேர் இழுக்கிறாங்க இல்லையா, அந்த தேரில் பார்த்தீங்கன்னா அந்த தேர் ஒட்டியே பிரம்மாவை வச்சுருப்பாங்க. அப்போ அதனுடைய அந்த கான்செப்ட், அந்த கான்செப்ட் தேர், அந்த தேர் செலுத்தக்கூடிய கான்செப்ட் இதுதான் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய பறவை பார்த்தீங்கன்னா ஆந்தை யாருடைய வாகனம்னா மகாலட்சுமியுடைய வாகனம் ஆந்தை. அதே போல் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துடைய மரம் பார்த்தீங்கன்னா நாவல் மரம். இதோடைய கலர், இந்த ரோகிணி நட்சத்திரம் ஆனா பெண்ணான்னா ஆண் நட்சத்திரம். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரை கொண்டது ரோகிணி நட்சத்திரம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னாலே தொலைதூர், அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறமோ ஒரு காலகட்டத்தில் வேறொருடைய ஆதரவில் வேறொரு இடத்துல வசிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது. கல்வி பார்த்தீங்கன்னா இளமையில் தடைப்பட்டு அப்புறம் பாஸ் ஆகி வரக்கூடிய கல்வி. கண்டிப்பாக பள்ளி 12வதுக்குள்ளே ஒரு தடவை தடைப்பட்டு அதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணி வரக்கூடிய அமைப்பு, கல்வியில் தடைப்பட்டு அப்புறம் பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தாய்மாமனுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் பிறந்து தன்னுடைய தாய்மாமன் வதைக்கப்பட்டார்னு சொல்லப்படுகிறது இல்லையா. அப்போ தாய்மாமனுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரோகிணி நட்சத்திரம். அதுலேயும் குறிப்பாக சிவபெருமான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணார் இல்லையா, சதி, அவருடைய தந்தை தான் பிரஜாபதி. இந்த பிரஜாபதியோடைய சாபத்தால் சந்திரன் வலுவிழந்தார், அதாவது தேய்பிறையாக மாறிட்டார். மறுபடியும் சிவபெருமானுடைய அருளால் ஒரு வளர்பிறையாக மாறினார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தேய்பிறை காலங்கிறது தட்ச பிரதாபையுடைய சாபகாலம். அதனால் அதை சுப முகூர்த்தத்துக்கு ஒதுக்கிடுவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா வளர்பிறைங்கிறது சிவபெருமானுடைய அருளால் வளரக்கூடிய காலம் 15. அதனால் பார்த்திங்கன்னா அது சிவபெருமானுடைய அருள் நிறைந்த காலம். அப்போ சிவபெருமானுடைய மாமனார் தான் பிரஜாபதி. இந்த பிரஜாபதி தனக்கு எதிரியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரமே மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. மாமன் தாய் மாமனாக இருந்தாலும் மாமன் வகைராவுக்கே ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய குணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, கையெழுத்து, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மாந்திரிகம் சித்தியும்.
மாந்திரிகத்தை ஈஸியாக இவங்களால ஜெயிக்க முடியும். மாந்திரிகம் கற்றுக்க போனாங்கன்னா மாந்திரிகத்தில் இவங்க நம்பர் 1 ஆக முடியும். மாந்திரிகம் இவங்களுக்கு கை கொடுக்கும், மாந்திரிகம் இவங்களுக்கு சக்தி கொடுக்கும். கண்டிப்பாக மாந்திரிகத்தில் இவங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கல்வியே இளம் வயசில் தடைப்பட்டிருந்தா கூட அதை மீறிய திறமை இருக்கும் உங்களுக்கு. கல்வியை விட மீறிய திறமை இருக்கும், அமானுஷ்யங்கள் மீது ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வியை மீறிய திறமை கூடையவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரவங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கையெழுத்து விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நரம்பு, அதாவது இவங்க அதிகமாக சிந்திச்சு இவங்களுடைய நரம்பு சூடாகும். அதனால் நரம்பு விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை அடிக்கடி கூழ்படுத்தணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மருத்துவத்தை விட இந்த பச்சிலை வைத்தியம் இருக்கு இல்லையா, இந்த ஆயுர்வேத வைத்தியம், இந்த வைத்தியம் செய்கிறது சிறப்பு. அப்போ பச்சிலை வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம் செஞ்சால் இவங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் விரைவில் கிடைக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அடிக்கடி இவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களோ சந்திப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு திசை சந்திர திசை பிரமாதமாக இருக்கும். அடுத்தது செவ்வாய் மகா திசை, அதை விட பிரமாதமாக இருக்கும். பூமி யோகம், பூமியால் லாபம், மாடு விவசாயம், செல்வ செழிப்பு, பூமி இயந்திரத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திர தசையும் செவ்வாய் தசையும் சூப்பராக இருக்கும். ராகு தசை வரும்போது தான் பிரச்சனை வரும். கல்வியில் பிரச்சனை, அல்லது குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் தாய் தந்தையருக்கு ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய திசையாக 3வது திசையாக வரக்கூடிய ராகு திசை தான் இவங்க கவனமாக இருக்க வேண்டும். மறுபடியும் குரு தசை வரும்பொழுது 16 வருஷம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஆனால் ராகு திசையில் மட்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இவர்களுக்கு ராகு திசையில் காதல் ஏற்படும். அந்த காதல் நிலைக்குமா நிலைக்காதாங்கிறதுலாம் ஜாதகத்தினுடைய 5-7 சம்மந்தப்பட்டு சொல்லலாம். ஆனால் காதல் ராகு திசையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அது ஜெயிக்குங்கிறது அவருடைய 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் 9ஆம் இடத்தை வச்சு சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இதோடைய பறவை பார்த்தீங்கன்னா ஆந்தை வருதில், அதுவே மகாலட்சுமி வாகனம். ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம். பெருமாளை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும். இவங்க என்றைக்குமே விஷ்ணுவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். மகாவிஷ்ணுவை வழிபட இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையிலே பெரிய வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பேப்பர் பேனா பிடிக்கக்கூடிய தொழில் சிறப்பு. கணக்கு வழக்கு, அதாவது ஆசிரியர், வக்கீல், இந்த மாதிரி கணக்கு வழக்கு பார்க்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், மற்றவங்களுக்கு உபதேசிக்கிற தொழில், டீச்சிங் லைன், இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நின்ற பெருமாளை கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பச்சை பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே வெற்றி பெற்ற மனிதர்களாக இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரவங்க சுவாதி நட்சத்திரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கு வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுவாதி நட்சத்திரம் வர்ற நாள் இன்னைக்கு இவங்க புது முயற்சிகளை தவிர்க்கணும். இவங்க இந்த முயற்சி எடுத்தால் தனதாரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள் நடக்கிற நாளில் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி கொடுக்கும். ஏன்னா தனதாரைன்னு பேர். அதனால் அந்த நட்சத்திரம் நடக்கும் பொழுது இவங்க ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கும். இவர்கள் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற நாள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வேதை நட்சத்திரம் திருமண பொருத்தத்துக்கு கூட அந்த நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். ஆனால் அதை போய் கழுத்து கயிறு மேக்சிமம் ரசி பொருத்தம் வராதுன்னு சட்டி விடுவாங்க. இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்தை, அதாவது ரோகிணி நட்சத்திரக்காரவங்க சுவாதி நட்சத்திரத்தை தவிர்த்து தனதாரை என்று சொல்லக்கூடிய மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திர நாளன்று செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுதும் இவர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.